ஃபஸ்ட்டு ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு, இதுவும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சது, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ்க்கு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகத்துக்கு பதிலாக நீங்கள் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு பல் பூண்டு, ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுறலாம். நம்ம பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கனால 3 விசில்லே வெந்துடும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்க நேரத்தில் இந்த மாதிரி தக்காளி எல்லாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். கொடுக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொடுத்துக்கலாம், நல்லா வெயிட் கெயினும் ஆவாங்க. இந்த வேலுக்கு குழந்தைங்களுக்கு நம்ம தக்காளிலாம் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது நல்லா நீர்ச்சத்து கிடைக்கும். அடுத்த ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒரு பெரிய ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் அளவு அரிசி, 1 ஸ்பூன் அளவு பாசி பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு பாதி ஆப்பிள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் விதையெல்லாம் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நறுக்கிட்டு, ஆப்பிள் இல்லைன்னா நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பல் பூண்டு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சாதம் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆப்பிள் இல்லைன்னா கேரட் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாம். நல்லா குழைவாக வெந்து வந்துடும். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது கூட நீங்கள் உப்பு சேர்த்து கொடுத்துக்கலாம். விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே மசிச்சுட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட்டுக்கலாம். இதில் அரிசி, பருப்பு, ஆப்பிள் இல்லை நீங்கள் ஏதாவது வெஜிடபிள் சேர்த்துக்கும் போது ரொம்ப பேலன்ஸ்டான ஃபுட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவும் சத்தானதாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா மடன் காலி ஆகிடும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வயிறு நிரம்ப சாப்பிடுவாங்க. நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக வெயிட் கெயினும் ஆவாங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறம் இது கூட நெய்யும் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ்டான ஃபுட்டுக்கு குட் ஃபேட்டும் தேவை, அதனால் நெய்யும் கண்டிப்பாக நம்ம சேர்த்து கொடுத்துக்கலாம். ஆப்பிள் நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர், குழந்தைங்க நல்லா வெயிட் கெயினும் ஆவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி இரும்பு சத்து அதிகரிக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு கொடுக்கலாம். இது பண்ணுறதுக்கு புதினா அப்புறம் கொத்தமல்லி 2ம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இதோட கொஞ்சமாக சீரகம், ஒரு 2 முந்திரி நாளே ஊற வச்சது, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னா விட்டுக்கலாம். இதை தோல் எடுக்கணும் அப்படின்னு தேவையில்லை, இதை அரைக்க போகிறனால. கொஞ்சமாக இஞ்சி, 2 பல் பூண்டு. நான் பூண்டு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன், நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 1 பல் பூண்டு, கொஞ்சமாக ஒரு சின்ன குட்டி துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி கொஞ்சம் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோட நான் மிக்ஸி கழுவுன தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம குழந்தைக்கு தான் கொடுக்க போகிறனால. புதினாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் இதில் சாதம் சேர்த்துக்கிறேன். வடிச்சிட்டு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதோட தேவையான அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு. இதோட ஒரு 4 சொட்டு அளவு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இதுலேயும் பிழிஞ்சு விட்டுட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வாசத்துக்காக கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் கீரை கொடுக்கணும். ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். டெய்லி பருப்பு சாதம் கொடுத்தா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி வெரைட்டியாகவும் டிஃப்ரெண்ட்டாக வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி கொடுக்கலாம். புதினாவும் சம்மரில் கொடுக்குறதுக்கு பெஸ்ட்டான ஃபுட்டு, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இது மாதிரி நிறைய சம்மர் ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் சம்மர் ரெசிபிஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.